மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கை மிஞ்சற அளவுக்கு ஒரு சின்ன பையன் அவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காரு. 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 16,500 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 32,000 ரூபாய் அப்படின்றான். இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சிறுவர்கள் ஒரு சிறுவர் பள்ளியில் அனுப்பப்பட்டு அவர்கள் தண்டிக்கலைன்னா கூட அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு எஜுகேஷன் கொடுத்து ஒரு 10 வருஷம் 7 வருஷம் கழித்து அவங்க வெளியில் வந்தால் தான் அந்த சொசைட்டி உருப்படும். ஜூனியர் டெலிக்வென்ட் என்கிறது இளங்குற்றவாளி. இளங்குற்றவாளி சட்டத்தின்படி அந்த பையன் தண்டிக்கப்பட வேண்டியவன். இந்த மாதிரி ஒரு கிரிமினல் மைண்ட் இருக்கின்ற கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணுற ஒரு பையன்களை பார்த்து நல்லா இருக்கிற பசங்களும் கெட்டு போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறமா நாடு முன்னேறாது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். இப்போ சமீபத்தில் MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கை மிஞ்சற அளவுக்கு ஒரு சின்ன பையன் அவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய மனுஷனுங்க எவ்வளோ திங்க் பண்ணிக்கிட்டு உழைத்து சம்பாதிக்க முடியாமல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு 15 வயது பையன் பல லட்சம் ரூபாயை சுருட்டியிருக்கான் அப்படின்றது ஜனங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. இப்போ நான் சொல்கிற வீடியோவை ஜென்சி மக்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு காது கொடுத்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் தலைமுறையெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ இருக்கின்ற இந்த தலைமுறையில் ஈஸியாக நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். அந்த ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி. ஏன்னா நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கின்ற காசு உங்களை ஈஸியாக ஏமாற்றக்கூடாது. இந்த மாதிரி வேறு யாரும் வேறு விதத்தில் ஏமாறக்கூடாது, நீங்கள் ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி. ஒரு சின்ன பையன் புடுவாய் அன்பு அப்படின்றது அவன் பேர். 15 வயசு தான் ஆகுது. நீங்கள் நல்லா 15 வயசில் என்ன பண்ணியிருப்போம்னாக்கா ஏதோ பொம்மை வச்சு விளையாடி இருந்திருப்போமா, இல்லை அப்பா அம்மா கிட்ட ஏதாவது கேட்டு இதை கொடுங்கன்னு விளையாடிட்டு இருப்போம், இல்லை கிரிக்கெட் விளையாட போயிருப்போம், இல்லை காத்தாடி விட போயிருப்போம். இந்த மாதிரி தான் இருந்திருப்போம். ஆனால் பிளான் பண்ணி இன்ஸ்டாவிலையும் யூடியூப்லேயும் வீடியோவை போட்டு பிளான் பண்ணி பல லட்சம் ரூபாயை அடிச்சுட்டு ஏமாத்திருக்கானாக்கா இது எவ்வளோ பெரிய ஒரு கேடித்தனமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவன் அந்த 16 வயசு 15 வயது பையன்றதுனால அவன் ஃபோட்டோவோ நாங்கள் எதுவும் போடலை. ஏன்னா அது போடக்கூடாது, சட்டப்படி அதை சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிரிமினலை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி. அந்த பையன் மட்டுமே இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்க முடியாது. அந்த இதில் அவன் இன்ஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா, வாங்க ஃபேமிலிஸ் என்ன இது பண்ணாதீங்க, இதுதான் நான் கடைசியாக போடுற வீடியோ, இதுக்கப்புறம் நான் வீடியோ போட மாட்டேன், வாங்க எனக்கு இந்த இதுக்கு கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டு பல லட்சம் சப்ஸ்கிரைபரை அவன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஏன் நாங்கள் இந்த மாதிரி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்க, 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா 16,000 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்தாக்கா 32,000 ரூபாய் கொடுக்குறேன், இந்த மாதிரி நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், இதை பாருங்க நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல காட்டுறது. அதுக்கப்புறமா இந்த ஜென்சி மக்களை கவரத்தை என்ன பண்ணுறான், ஷாம்பு மாதிரி ஒன்று கொண்டுட்டு சாப்பிட்றது. மிளகாய் தூளை உடம்புல தேய்ச்சிக்கிட்டு பாருங்கள், மிளகாய் தூள் தேய்ச்சிக்கிட்டு வர சொன்னீங்க பாருங்கள், நான் எப்படி மிளகாய் தூள் தேய்ச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது. இந்த மாதிரிலாம் காட்டி ஏமாத்திருக்கான். அந்த மிளகாய் தூள் தேய்ச்சிட்டு வந்ததான் அவன் சொல்கிறது அந்த மிளகாய் பொடியே கிடையாது, அது ஆக்சுவலாக கலர், அது கேசரி மாவு போல் இருக்கின்ற ஒரு பயோ டீகம்போசபிள் அந்த ஒரு கலர் பவுடர், அவ்வளோதான். அது தேய்க்கிறதுனால எரிய போகிறதில்ல, ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. இந்த ஹோலி பண்டிகைக்கெல்லாம் அடிக்கிறாங்க இல்லைங்களா கலர், அந்த கலரை மேலே ரெட் கலரில் தேய்ச்சிக்கிட்டு நான் மிளகாத்தூள் தேய்ச்சிக்கிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமா கிணத்துக்குள்ளே குதிக்கிறேன் அப்படின்னா, யாராவது கிணத்துக்குள்ளே குதிச்சுட்டு வெளியில் வர முடியுமா? அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தீயணைப்பு மாதிரி டியூப்லாம் கட்டி பாதுகாப்பாக தான் அவன் குதிக்கிறான்னு கண்டி அவ்வளவும் ஃப்ராடு. அந்த மாதிரி ஒரு 15 வயசு பையனுக்கு எப்படி இவ்வளவு ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுற ஒரு புத்தி வந்ததுன்றது நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வயசில் ஒரு 16-17 வயசில் ஒரு பையன் இராணுவத்துக்கு ட்ரோன் கண்டுபிடிச்சி கொடுத்த பையனை பற்றியே நம்ம சொல்லியிருக்கின்றோம். அதே வாயால் இந்த மாதிரி ஒரு கிரிமினலை பற்றியும் பேச வேண்டியிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த பையன் எப்படி மக்களை கவர்ந்துருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ஜென்சி விஜய் மேலே எவ்வளவு ஒரு ஆதரவு வச்சிருக்கிறார்கள், எவ்வளவு ஒரு பாசமாக இருக்கிறார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கினாங்க. முதல்ல உடனே என்ன பண்ண ஒரு வீடியோ போடுறான், நான் விஜயனுடைய ஃபேனு, நான் விஜயனுடைய தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடியேற்று தோளில் போட்டுக்கிட்டு பேட்டி கொடுக்குறான். இந்த பையனுக்கு முதல்ல ஓட்டு உரிமையே கிடையாது. 18 வயசு வந்தால் தான் அவனுக்கு ஓட்டு உரிமை இருக்குது. அதுக்குள்ளே எப்படி துண்டை போட்டுக்கிட்டு நான் விஜயோடைய ஃபேனு,
இப்படிலாம் சொல்கிறான்றது தெரியல. அதுக்கப்புறமா இதை விட பெரிய ஹைலைட் என்னன்னாக்கா, நான் மலேசியா போயிட்டேன் அப்படின்ட்டு ஒரு பாஸ்போர்ட்டை காமிச்சு, பாஸ்போர்ட்லாம் அவன் நேம்லாம் கிடையாது, ஏதோ ஒரு பாஸ்போர்ட்டை காட்டுறான். மொட்டை மாடியிலேருந்து எடுக்கிறான் அந்த ஃபோட்டோவை. மொட்டை மாடியிலேருந்து அவங்க வீட்டு மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்கிறான். உண்மையிலே மலேசியா போயிருக்கவன் மலேசியாவிலேருந்து தானே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு மலேசியா ஏர்போர்ட் காட்டியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மலேசியன் லாங்குவேஜில் இருக்கின்ற ஒரு ஹோட்டலோ ஏதோ ஒன்று காமிச்சா கூட நம்ம நம்பும்படியாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. இப்போ என்ன சொல்கிறான், இதுக்கு மேலே ஒரு ஹைலைட் என்னன்னாக்கா, விஜய் அவர்கள் பேசின மாதிரி ஒரு வீடியோவை போட்டு காட்டுறான். பாருங்கள், விஜய் வந்து எங்கிட்ட எப்படி பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறேன்னா, தம்பி நீ இரு, நான் உன்னை வந்து நேரில் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ChatGPTயில் போயிட்டு ஏஐ ஜென்ரேட்டட் ஒரு அதாவது ஆடியோ காலை வந்து போடுறான். விஜய் கூட இருந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து போடுறான். சிவகார்த்திகேயன் கூட பேசின மாதிரியெல்லாம் வீடியோ எடுத்து போடுறான். இதை பார்த்து ஜனங்க வந்து மயங்கிடுறாங்க. ஓ பரவாயில்ல, இந்த பையன் இவ்வளோ பேசுதே, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோவர்ஸ் நிறைய ஏற 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 ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறான், நான் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறேன், 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 16,500 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 32,000 அப்படின்றான். இதை சிலர் கொடுத்து ஏமாந்துடுறாங்க. ஏமாந்துறவங்கள எப்படி ஏமாத்துறான்றது கேளுங்க. அவன் என்ன சொன்னா, ஐயா நான் போட்டேன், ஆனால் ஆன்லைன் வந்து இப்போ நஷ்டமாயிடுச்சு, ஆனால் அடுத்த வாட்டி வந்து நான் லாபம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது சிலர் ஏமாறுறாங்க. ஏமாறாத ஒரு 2-3 பேர் ஒரு உஷாராக இருப்பாங்களே, அவங்க கேட்டு இதில் ட்ரோல் பண்ணி நெட்லலாம் போட்டு அவனை அசிங்கம் பண்ணுறதுக்கு அப்புறமா அவனுக்கு பயம் வருது. ஐயோ இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்கன்ட்டா, ஐயோ எனக்கு நஷ்டமாயிடுச்சு, இந்தாங்க நீங்கள் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்துருன்னு சொல்லிட்டு யாரோ 2 பேர் 3 பேரை மட்டும், வாங்கினது 1000 கணக்கில், ஆனால் கொடுத்தது 2-3 பேரை மட்டும் கொடுத்தா மாதிரி காமிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு தப்பிக்க பார்க்குறான். ஆனால் இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று அவன் மேலே போகலை, அதனால் மாட்டாமல் இருக்கின்றான். இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சிறுவர்கள் ஒரு சிறுவர் பள்ளியில் அனுப்பப்பட்டு அவர்கள் தண்டிக்கலைன்னா கூட அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு எஜுகேஷன் கொடுத்து ஒரு 10 வருஷம் 7 வருஷம் கழித்து அவங்க வெளியில் வந்தால் தான் அந்த சொசைட்டி உருப்படும் என்பது லாவில் இருக்குது. அதனால் காவல்துறை அவன் மேல் நடவடிக்கை எடுக்கும் என்று நாம் நம்புவோம். இப்போதைக்கு வந்து அவன் வந்து ஒரு ஜூனியர் டெலிகண்ட் என்கிறது வந்து இளங்குற்றவாளி சட்டத்தின்படி அந்த பையன் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஏன்னா இவ்வளோ பேரை அவன் ஏமாத்தியிருக்கான். இது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கனாக்கா, ப்ராப்பராக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கனாக்கா அந்த பையனை கூப்பிட்டு விசாரணை பண்ணி இந்த மாதிரி எவ்வளோ ஏமாத்திருக்கான்றதை இது பண்ணி மீட்டு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி பையன்களை பார்த்து இந்த ஜென்சி இன்றைய தலைமுறை கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி. ஏன்னா எவ்வளோ நல்லவர்கள் இருக்காங்க, எவ்வளோ நல்ல செய்கின்ற பசங்க இருக்கின்றார்கள். அவங்களெல்லாம் பார்த்து இன்றைய தலைமுறை நல்லபடியாக வளர்ந்தால் தாங்க இந்தியா வந்து வல்லரசாக மாறுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிரிமினல் மைண்ட் இருக்கின்ற கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணுற ஒரு பையன்களை பார்த்து நல்லா இருக்கிற பசங்களும் கெட்டு போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறமா நாடு முன்னேறாது. அதனால் இந்த மாதிரி கிரிமினல் ஐடியாஸ் கொடுக்கின்ற இந்த காணொலியிலோ அவாய்ட் பண்ணிவிட்டு நேர்மையாக நல்ல விதமாக ஒரு உங்களுடைய வளர்ச்சியை தூண்டுகின்ற மாதிரி உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கின்ற மாதிரி இருக்கின்ற காணொலியை பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய தலைமுறை நல்லபடியாக வளர்ச்சி பெறும் என்று கூறி இந்த காணொலி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.